அமாவாசைக்கு சிறப்பான கோயில்னு சொன்னாலே நமக்கு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் தான் ஞாபகம் வரும். ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து அம்மனை தரிசிச்சுட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது, அங்கே என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோயில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் இருக்குது. நீங்கள் சென்னையில் இருந்து போகிறீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் இருந்தும் குறிப்பிட்ட டைமிங்க்கு டைரக்ட் பஸ்ஸஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் போகிற டைமுக்கு டைரக்ட் பஸ் இல்லைனாலும் நீங்கள் திருவண்ணாமலை பஸ்ஸில் ஏறி செஞ்சியில் இறங்கி மேல்மலையனூர் போக நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். நீங்கள் வேறு மாவட்டங்கள்லேருந்து வரீங்கன்னா திருவண்ணாமலை வந்து அங்கேருந்து பஸ்ஸில் வரலாம். ட்ரெயினில் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன் தான் இதுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். பெரும்பாலும் கந்திருஷ்டி, செய்வினை போன்ற பிரச்சனைகள் நீங்கணுன்னுட்டு வேண்டிக்கிட்டு ஏராளமான பக்தர்கள் இங்கே வராங்க. ஒவ்வொரு அமாவாசையும் நள்ளிரவு 11 மணிக்கு அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவம் ரொம்பவே சிறப்பாக நடக்கும். அமாவாசை அன்னைக்கு கூட்டம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து தங்குவாங்க. கோயில் தினமும் காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அமாவாசை அன்னைக்கு மட்டும் நைட்டு ஃபுல்லாகவும் திறந்திருக்கும். இங்கே பொது தரிசனம், 100 ரூபாய் விரைவு தரிசனம் ரெண்டுமே இருக்குது. லீவு நாட்களில் நீங்கள் வந்தீங்கன்னா பொது தரிசனத்தில் சாமி பார்க்குறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். மூலவர் அங்காளம்மன் சன்னதிக்கு முன்னாடி உற்சவர் அம்மன் சன்னதி இருக்குது. அமாவாசை அன்னைக்கு வெளியில் இருக்கிற பெரிய ஊஞ்சல் மேடையில் உற்சவர் அம்மனை வைப்பாங்க. உற்சவர் சன்னதி பக்கத்துலேயே சன்னு மகாமுனிவர் ஜீவ சமாதி இருக்குது. அதை பேய் மேடைன்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு வெளியே மொட்டை அடிக்கிற இடம், கார் பார்க்கிங், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த கோயிலில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இங்கே எங்கே பார்த்தாலும் காசு கேட்குறாங்க. இந்த கோயில் பக்கத்தில் பெரியாயி அம்மன் சன்னதி இருக்குது. பெரியாயி அம்மன் மேலே மஞ்சள், குங்குமம் எல்லாமே போடுவோம். ஒரு சிலர் அவங்க காலில் மஞ்சள் கயிறு வந்து கட்டுவாங்க. மற்ற இடத்துல பெரியாயி அம்மன் காலில் கயிறு கட்டுறதுக்கு 100 ரூபாய் கேட்குறாங்க. இதுக்கு நாமளே அந்த சன்னதியில் ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ரீயாகவே கட்டிட்டு போயிடலாங்க. அந்த சன்னதி பக்கத்துலேயும் சரி, கோயிலை சுற்றியும் சரி நிறைய பேர் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சப்பழம் எல்லாம் விற்கிறாங்க. நம்ம கேட்கவே இல்லைனாலும் நம்ம கையில் கொடுத்துட்டு சின்ன பாக்கெட்டுக்கே 50 ரூபாய் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது. மூலவர் அம்மன் சன்னதி முன்னாடி புத்தம்மன் சன்னதி இருக்கும். அங்கே புத்தம்மன் பிரசாதம் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்குமே நீங்கள் காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. மூலவர் சன்னதியில் நீங்கள் அர்ச்சனை பண்ணணுன்னா அதுக்கு 100 ரூபாய் கேட்பாங்க. எலுமிச்சை மாலை கொடுத்தீங்கன்னா அதுக்கும் 100 ரூபாய், தேங்காய் உடைக்கணுன்னா 50 ரூபாய். இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனி கட்டணம் இருக்குது. எந்த ஒரு பூஜை இல்லைனா வந்து நீங்கள் வந்து பரிகாரம் செய்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அதுக்கான கட்டணத்தை கேட்டுக்கோங்க. சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கொடிமரம் பக்கத்தில் நிறைய பேர் வந்து எலுமிச்சை பழத்தில் திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அதுக்கு கூட பரவாயில்ல, 20 ரூபாய் தான் கேட்குறாங்க. கோயிலேருந்து பஸ் ஸ்டாப் போகிற வழியில் நிறைய கேப்பக்கூழ் கடைகளும் விதவிதமான கருவாடு கடைகளும் இருக்குது. இந்த அம்மனுக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் கருவாடு பிடிக்கணுன்னா ஜாலியாக நிறைய வாங்கிட்டு போங்க. மாவட்டங்கள்லேருந்தும் ரொம்ப தூரத்துலேருந்தும் வர்றவங்க டைம் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற செஞ்சிக்கோட்டையும் பார்த்துட்டு போங்க. செஞ்சிக்கோட்டை பற்றி தனி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி ட்ரிப் பற்றின யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.